இப்போ வந்து ஏ டீம் தான் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. நீங்க என்ன எவ்வளோ திட்டினாலும் பரவாயில்லங்க. நான் பச்சை கண்ணு வாங்காம திவ்யாவோட டான்ஸையே தான் பார்த்துட்ருக்கேன். அந்த ஹேர் பேண்ட்லாம் வச்சுட்டு உண்மையிலேயே ஒரு எல்கேஜி கிட் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு. அமித்தும் அப்படி தான் கூட சேர்ந்து ஆடிட்டுருக்காரு. 2 பேரும் முதல் 2 சாங் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சுட்டாங்க வினோத் அண்ணா. 3 சாங் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. "கன்னி தீவு பொன்னா கட்டழகு கண்ணா" அந்த பாட்ட கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆடுனாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு தான் வினோத் அண்ணா அத கண்டுபிடிச்சாரு. பயங்கர டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாரும் சேர்ந்துட்டு எஃப்ஜே ஒரு பாத்திரத்தை வச்சு தட்டினாங்க. கனி அக்கா, அப்புறம் விக்ரம், பாரு, கமருதீன், சுபிக்ஷா, ஆதிரை எல்லாருமே டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அரோராவும் சபரியும் மட்டும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல. அவங்க மேலே ஒரு தனி ரெஸ்பெக்ட் ஆல்ரெடி இருக்குது. அது இன்னுமே வருது இந்த பிஹேவியர் பார்க்கும்போது. ஏன்னா இவ்வளோ நாள் ஒரு டீம் கொஞ்சம் பண்ணாங்க. இதுவரை பண்ணதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு. இது 2 பேரும் சேர்த்து போட்டு அடிக்கிறாங்க. ரொம்ப டூ மச்சாக இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து ஃபன்னாக எனக்கு கண்ணுக்கு அது ஃபன்னாக சத்தியமாக தெரியல. ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. வினோத் அண்ணாலாம் ரொம்ப இரிட்டேட் ஆகி ஆக்டிவிட்டி ஏரியா வரைக்கும்லாம் போய் பாட்டு என்னன்னு கேட்கறதுக்குலாம் ட்ரை பண்ணார். அதுக்கப்புறமா வந்துட்டு பாத்ரூமில் போய் கொஞ்ச நேரம் இருந்து ட்ரை பண்ணார். இவங்கெல்லாம் போய் இது பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு ஆக்டிவிட்டி ஏரியா போன உடனே மட்டும் எல்லோரும் சீரியஸாக மாறிட்டாங்க. அங்கே போய் ஒட்டு கேட்க போகிறாங்க அப்படின்னு. அப்போ ஃபன்னெல்லாம் எல்லாருக்கும் போயிடுச்சு. அப்போ மட்டும் சீரியஸாக போயிட்டாங்க. இப்போ வந்துட்டு பட் மற்ற நேரம் வந்து ஃபன்னுங்கிற பேரில் லிட்டரலி புள்ளி பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இவரும் ஆனால் எவ்வளவோ ட்ரை பண்ணார். பின்ன சாண்ட்ராவும் அவங்களும் சேர்ந்து பாட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாங்க. கடைசியாக திவ்யாவோட அந்த பாட்டை வந்து கடைசியாக வினோதனா தான் கண்டுபிடிச்சாரு. அந்த கன்னித்தீவு பொண்ணா அப்படின்ட்டு. யோ பெருசு, இந்த பாட்டு எத்தனை வாட்டி நீயே பாடியிருக்க, இப்போ தான் கண்டுபிடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கத்துறாங்க. உடனே வினோதனா இங்கேருந்து சிரிக்கிறாரு. இவங்க சாண்ட்ரா வந்து ஏதோ கெட்ட வார்த்தையில் தான் நம்மளை திட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த பாட்டு வந்து இப்போ என்ன ஓடிட்டுருக்குன்னா, அடிக்கிற கை அணைக்குமா பாட்டு ஓடுது. அது வந்து அடிக்கிற கை தான் அணைக்கும்னு அந்த பாட்டையே பாடிட்டே இருக்கிறான். 2 பேரும் கெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அடிக்கிற கை அணைக்கும் வேர்ட்ஸ் கெஸ் பண்ணிட்டாங்க. பட் அந்த சாங் வந்து அடிக்கிற கை அணைக்குமா அந்த சாங். ஆனால் இவங்களுக்கு அது கண்டுபிடிக்க தெரியல. அதை யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைடில் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு கமருதீன் ஏதோ ஒரு ஹிந்தி பாட்டு ஏதோ ஒன்று பாட ஆரம்பிச்சிட்டாரு. உடனே வந்து பிக் பாஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு பிறமொழி பாடல்கள், அதுக்கப்புறமா சாமி பாட்டு, இந்த 2 பாடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கேட்குறாரு. கேட்ட உடனே வந்துட்டு அவங்க எல்லோரும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. உடனே கானா வினோத் அண்ணா கேட்குறாரு, பிக் பாஸ் அப்படியே அந்த பாட்டு என்னென்னு கொஞ்சம் அவங்க ஆடுற பாட்டு என்னென்னு கொஞ்சம் கேட்டு சொல்லிடுங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீங்கள் சொல்லுங்கள் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து வினோத் அண்ணாவை சொல்கிறாரு. உடனே அவர் அப்படியே சிரிச்சிட்டு நிற்கிறாரு. அதுக்கப்புறம் வினோத் சொல்கிறாரு, பாஸ் இந்த சாக்கா வச்சே இந்த அமித் திருப்பி கட்டி பிடிச்சிட்டே இருக்கான் திவ்யாவை, நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த டைமில் திவ்யா வந்து ஏதோ ஆக்ஷன் காமிக்கிறாங்க. ஏய் நீ போடி முதல்ல, நான் அமித்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவை பார்த்து வினோத் அண்ணா சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அப்புறமா அவங்க வந்து பாட்டு கெஸ் பண்ண திருப்பி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா இப்போ பார்வதி பார்த்துட்டு திவ்யாவோட டான்ஸ் பார்த்துட்டு சொல்கிறாங்க, இதே ஸ்டெப்பே ஆடிட்டுருக்காங்களே முதல்ல டிவியை பிளாக் பண்ணாங்க, டிவியை பிளாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வினோதனா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார். உடனே அதுக்கப்புறம் இப்போ சொல்கிறாங்க, திவ்யா வேறு டான்ஸ் ஸ்டெப்ஸாவது கொஞ்சம் ஆட சொல்லுங்களேன், அதே ஸ்டெப்பே ஆடிட்டுருக்காங்க, போர் அடிக்குது பார்க்குறதுக்குன்னு. இது வந்து முதல்ல வினோதனா சொல்லியிருப்பாரு, அவர் கண்டுபிடிக்க கஷ்டப்படுறாரு சொன்னார். இதை வந்து பாரு சொல்கிறாங்க, இவங்களும் ஒரே லவ் கண்டென்ட் தானே கொடுத்துட்ருக்காங்க, வேறு ஏதாவது கண்டென்ட் கொடுக்க வேண்டியதான். நம்ம 4 வாரம் சும்மா கேப்டன்சி அதே வச்சு ஓட்டுனாங்க, அப்புறம் லவ் கண்டென்ட் மட்டுமே தானே கொடுத்துட்ருக்காங்க, அது மட்டும் நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எங்களுக்கும் போர் அடிக்க தான் செய்யுது. இதில் திவ்யாவோட டான்ஸை குறை சொல்கிறதுக்கு வந்துட்டாங்க. அதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.